மக்கள் வணக்கம். மக்கள் சக்தி நேயர்களே, என்னை ஒரு சில பேர் கேட்டுட்டாங்க. அதாவது இப்போ நீங்கள் விஜயை திட்டி போடுறீங்களே, சில ஸ்பீச்செல்லாம் திட்டி போடுறீங்க. அவரை அதாவது ஒரு தனிப்பட்ட கட்சியை மட்டும் நீங்கள் சொல்லலை, பொதுவாக நீங்கள் விஜயை அவர் பேச்சை எடுத்து நீங்கள் பேசி கமெண்ட் பண்ணுறீங்களே, இப்போ விஜயை டைவர்ஸ் பண்ணிட்டாங்கன்னு அவங்க ஒய்ஃபுக்கிட்டேருந்து டைவர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க, அப்ளை பண்ணியிருக்காங்கன்னாங்கிறாங்களே, நீங்கள் இதை எந்த விதத்தில் பேசுவீங்க? இதை பேசுங்க, இதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு மக்கள் சக்தி நேயர்கள் அப்படி என்னை தொந்தரவு பண்ணாங்க. நிறையா பேர் கேட்டிருந்தாங்க இப்படி. அதுக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு தான், யாரோட குடும்ப பிரச்சனையும் யாரும் பேசக்கூடாதுங்க. அடுத்தவங்களோட குடும்ப பிரச்சனையை நம்ம ஸோ அதை விமர்சிக்க விரும்பவில்லை. இது அட்டை புழுகு அண்டாச புழுகு இந்த மாதிரி வர மெசேஜ் எல்லாம் அவர் அரசியலுக்கு வருகிறார் என்பதற்காக அவர் மேலே காழ்ப்புணர்ச்சியில் மற்ற லூசுங்க, அதாவது அந்த அவர் எந்த கட்சியை விமர்சிக்கிறாரோ அந்த கட்சிக்காரங்கள்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், தான் சொல்லி தான் அவர் இந்த இதுக்கு வரார், தனக்கு பி டீம் தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த நம்மள மாதிரி ஃபாலோயர்ஸ்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்கெல்லாம் விஜய்க்கு உரிய ஃபாலோயர்ஸ், அந்த விஜய்க்கு எனக்கு எதிரி டிஎம்கே தான் அப்படின்னு டிஎம்கே பின்னாடி அவங்களுக்காக கைத்தட்டுறவர், அவங்கெல்லாம் பெரிய இடம்லாம் அவரை விமர்சிக்காது. அவங்களுக்கு கீழே வரவங்கள்லாம் தான் அவங்கள என் கட்சியை நீ எப்படி சொல்லலாம் அப்படி இப்படின்னு கண்டபடி இது மாதிரி பரப்பி விட்ருக்காங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். அதுங்க லூசுங்க என்ன தெரியுமா பண்ணோம், டிஎம்கே தான் இது அழுத்தம் கொடுத்து சங்கீதாவை டைவர்ஸ் பண்ண வச்சதுன்னு லூஸாட்டம் பேசினாலும் பேசுவாங்க. தயவுசெய்து நீங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள், மெதுவாக அரசியலுக்கு மக்களின் முழு ஆதரவுடன் வாருங்கள். நீங்கள் வரணும், நீங்கள் முதலமைச்சராக ஆகணும்னு. மக்கள் வணக்கம். மக்கள் சக்தி நேயர்களே, என்னை ஒரு சில பேர் கேட்டுட்டாங்க. அதாவது இப்போ நீங்கள் விஜயை திட்டி போடுறீங்களே, சில ஸ்பீச்செல்லாம் திட்டி போடுறீங்க. அவரை அதாவது ஒரு தனிப்பட்ட கட்சியை மட்டும் நீங்கள் சொல்லலை, பொதுவாக நீங்கள் விஜயை அவர் பேச்சை எடுத்து நீங்கள் பேசி கமெண்ட் பண்ணுறீங்களே, இப்போ விஜயை டைவர்ஸ் பண்ணிட்டாங்கன்னு அவங்க ஒய்ஃபுக்கிட்டேருந்து டைவர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க, அப்ளை பண்ணியிருக்காங்கன்னாங்கிறாங்களே, நீங்கள் இதை எந்த விதத்தில் பேசுவீங்க? இதை பேசுங்க, இதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு மக்கள் சக்தி நேயர்கள் அப்படி என்னை தொந்தரவு பண்ணாங்க. நிறையா பேர் கேட்டிருந்தாங்க இப்படி. அதுக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு தான், யாரோட குடும்ப பிரச்சனையும் யாரும் பேசக்கூடாதுங்க. அடுத்தவங்களோட குடும்ப பிரச்சனையை நம்ம ஆராய்ச்சி பண்ணவே கூடாது. ஆனால் இவர் ஒரு பெரிய பிரபலம். இந்த பிரபலத்தோட வாழ்க்கையை தான் பின்பற்றுவார்கள் நிறையா பேர். அந்த பிரபலம் எப்படி இருக்காரோ அந்த ஸ்டைலில் இருக்கணும், அப்போ தான் நம்ம அந்த பிரபலம் மாதிரி இருப்போமோ அப்படின்லாம் யோசிப்பாங்க. அதெல்லாம் நியாயம் உண்டு. ஆனால் ஒரு பிரபலமாக இருந்தாலும் சரி, அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம விமர்சிக்கக்கூடாது. இருந்தாலும் இங்கே ஒரு சில பாயிண்ட்டு பேசுகிறோம், விமர்சிக்கவில்லை, பேச போகிறோம். மக்கள் சக்தி சேனல் உங்களுக்கு நல்லதையே சொல்லும், நல்லது தான் சொல்லும். எப்பவும் நல்லதை தெரிந்து கொண்டால் நம்மளை பிடித்துள்ள அல்லது கெடுதல்கள் விலகும். ஸோ நீங்கள் குழந்தைகளிலிருந்து வயதானவர்கள் வரை மக்கள் சக்தி சேனலில் பார்த்தோன்னா ஏதோ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் டெய்லி கிடைக்குங்க. 2 நிமிஷம், 5 நிமிஷம், 7 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு செய்திகள், உலக அளவு செய்திகளும் வரும், நம்ம நாட்டில் உள்ள நடக்கிற நடப்பும் வரும். வாங்க மக்கள் சக்தி சேனலில் நம்ம இப்போ விஜய் அண்ணா, விஜய் தம்பியை பற்றி பார்ப்போம். வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே, எனக்கு என்னுடைய மெசேஜ்களெல்லாம் தனிப்பட்ட மெசேஞ்சர் இதிலெல்லாம் எனக்கு என்ன தெரியுமா வருது, விஜய் இப்போ விஜயோட மனைவி விவாகரத்து கொடுத்து விட்டார்கள்னு வருதே, இதை பற்றி பேசுங்களேன்,
ஏன்னா நீங்கள் விஜயை பற்றி விஜய்க்கெல்லாம் இப்போதைக்கு டைரெக்டாக அரசியலுக்கு வரக்கூடாது, அவரை வந்து தாக்கி பேசியிருக்கீங்க, அவரை பற்றி நிறையா பாயிண்ட்டு சொல்லியிருக்கீங்க, இதையும் பற்றி அனலைஸ் பண்ணுங்கங்கிறாங்க. கேட்டுக்கங்க, இது குடும்ப விஷயம். இதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணால் யாரோட பிரச்சனையும் நம்ம அனலைஸ் பண்ணால் டபால்னு கடவுள் நமக்கு அதை தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அதை விமர்சிக்க விரும்பவில்லை. இது வந்து புழுகு அண்டாச புழுகு இந்த மாதிரி வர மெசேஜ் எல்லாம் வந்து அவர் அரசியலுக்கு வருகிறார் என்பதற்காக அவர் மேலே காழ்ப்புணர்ச்சியில் மற்ற லூசுங்க, அதாவது அந்த அவர் எந்த கட்சியை விமர்சிக்கிறாரோ அந்த கட்சிக்காரங்கள்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தான் சொல்லி தான் அவர் இந்த இதுக்கு வரார், தனக்கு பி டீம் தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த நம்மள மாதிரி ஃபாலோயர்ஸ்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்கெல்லாம் விஜய்க்கு உரிய ஃபாலோயர்ஸ், அந்த விஜய்க்கு எனக்கு எதிரி டிஎம்கே தான் அப்படின்னு டிஎம்கே பின்னாடி அவங்களுக்காக கைத்தட்டுறவர், அவங்கெல்லாம் பெரிய இடம்லாம் அவரை விமர்சிக்காது. அவங்களுக்கு கீழே வரவங்கள்லாம் தான் அவங்கள என் கட்சியை நீ எப்படி சொல்லலாம் அப்படி இப்படின்னு கண்டபடி இது மாதிரி பரப்பி விட்ருக்காங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். இது மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் பரப்பப்படுகிறது. ஏன்னா நிறையா இது வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் வர்றத உண்மைன்னு நினச்சி நம்ம கண்ணா பின்னான்னு பேசிடக்கூடாது. இப்போ ஒன்றும் இல்லை, இவர் ஜெயம் ரவி சொல்லிகிட்டு இருக்கும்போது எல்லாரும் ஜெயம் ரவியை வந்து சப்போர்ட் பண்ணாங்க ஆரம்பத்தில். அவங்க ஒய்ஃபு வந்து விழுந்துருச்சு, அவங்க ஒய்ஃபு வந்து தவறாக இப்படி அடக்கி ஆண்டா எப்படி ஒரு ஆண் இருப்பான் வீட்டிலன்ட்டுலாம் ரொம்ப இது பண்ணாங்க. அவர் ஒய்ஃபு மேலே பழியை போட்டு அப்போல்லாம் எதுவும் பேசலை நம்ம. அப்புறம் அவர் அந்த கெனிஷாவோட வெளியில் வந்த பிறந்தான் சோஷியல் மீடியாவே திட்ட ஆரம்பிச்சிது. நீ வந்து ஒய்ஃபுக்கு துரோகம் பண்ணுறேன்னு பல பேர், ஓ இதனால தான் அவள் அப்படி சொல்கிறாளோ அப்படின்லாம் பேச ஆரம்பித்தாங்க. அதனால் நம்ம ஒருத்தரை வந்து ஆராயாமல் எதுவும் பேசக்கூடாது. அதுவும் இல்லாமல் கட்சிக்கு உள்ளே வர போகிறவர், அவர் மேலே நிறையா பழிகள் வரும், நிறையா தவறுகள் வரும், தூற்றுகள் வரும், அதெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. ஆனால் இது உண்மைங்கிற மாதிரி வந்திருக்கு. நம்ம வந்து எது நடந்தாலும் புகைக்கு பின் ஒரு நெருப்பு இருக்கும். நெருப்பு எரிஞ்சால் அங்கே புகை இருக்கும். புகை அங்கே இருந்ததுன்னா நெருப்பு எரிஞ்சிருக்கும், இல்லை எரிஞ்சிட்ருக்கோம். புகை இல்லாமல் நெருப்பு இல்லைங்கிற மாதிரி பழமொழிக்கு இருக்குது. ஏதோ ஒன்று இருக்குது, அதனால தான் இது வந்து இப்படி நிறையா வைரல் ஆகிட்டுருக்கு இந்த மெசேஜ். சங்கீதா அவர்கள் விஜய் அவர்களை டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க, செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு வந்திருக்குங்கிறது தெரிய வருது. எனக்கு தெரியல, இப்போ சங்கீதா அவர்கள் வந்து லண்டனில் இருக்கா பொண்ணோடன்னா சொல்கிறாங்க. இந்த சங்கீதா விஜய் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தார்களா? இல்லை. விஜயை சங்கீதாவை கண்டிப்பாக நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாரா? இல்லை. விஜய் நம்மளை மாதிரி மற்றவர்களை மாதிரி இப்போல்லாம் விஜய்னா ஐயோ என் புருஷன் கூட வேண்டாம் எனக்கு விஜய் தான் வேணும் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அவங்கள மாதிரி ஒரு டீசெண்ட் வெறியாளராக சங்கீதா இருந்திருக்காங்க. லண்டன்லேருந்து விஜயை பார்க்க வந்து அந்த நேரம் விஜய் அப்பாவுக்கு அவங்கள பிடிக்க போய் அவங்க அப்பாள்கிட்ட கேட்க போய், ஏன்னா அது பணம் உள்ள இடமா தான் இருந்திருக்காங்க. அதனால தான் அவர் அப்ரோச் பண்ணியிருக்கார் விஜய் அப்பாவும். சும்மா சாதாரணமாக ஒரு ரசிகை வந்தால் பார்த்தாங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னெலாம் இல்லை. அப்படி பண்ணி நல்லா அவங்க 27-25 வருஷம் நல்ல குடும்பம் நடத்தியிருக்காங்க. இவங்களுக்குள்ள ஒரு பிரிவு வருது அப்படின்னா கவலை தான் வருது. ஃபஸ்ட்டு நமக்கெல்லாம் அச்சோ அப்படின்னு கவலை வருது. இருந்தாலும் இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. எதனால் அவங்களுக்கு பிரச்சனைங்கிறதெல்லாமும் தெரியல. இப்போ ரொம்ப வருத்தப்பட்டது யாருக்கு தெரியுமா? தனுஷ் ஐஸ்வர்யா பிரிகிறாங்கங்கும்போது வருத்தப்பட்டது. ஐயோ என்னது இது, இவ்வளோ பெரிய பசங்களை வச்சுட்டு இவ்வளோ கொஞ்ச நாள் பொறுத்துட்டு போகலாமே, ஏன் இப்படி பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கூட இருந்தது. எதுக்கு விவாகரத்துன்னு பண்ணணும், தனியாக இருந்துட்டு போக வேண்டியதானே, அப்புறம் சேர்ந்துக்கலாமே அப்படிலாம் மனசு சொல்லுவோம். மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம மனசு பேசிகிட்டு இருக்கோம். இப்போ விஜய் அவர்களுக்காக எனக்கு வந்து மனசில் எதுவுமே பேசலை. என்ன பிரச்சனை அந்த சங்கீதா அனுபவித்தார்களோ அப்படிங்கிற ஒரு கவலையாக தான் இருக்குது. இவர் அரசியலுக்கு வர வேண்டாம், அரசியல் வந்தால் மற்றவர்கள்லாம் காழ்ப்புணர்வுடன் குடும்பத்தை இழுப்பாங்க வேண்டான்னு சொல்லியும் இவர் வந்தாரா, இல்லை அது மாதிரி நடந்ததா, இல்லை உண்மையாகவே இவர்
வேறு நடிகையோட தொடர்பு இருக்கிறதுனால பிரியிறாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி உண்மையாக அப்படி இருக்குமா? ஒரு பெரிய பையன் ஒரு பெரிய பொண்ணை வச்சுட்டு இந்த மாதிரியான இன்னொருத்தரோட தொடர்பு, இது தவறான தொடர்பு இருக்குமா? அதனால கோபம். எந்த விஷயமும் நமக்கு தெரியாது. ஆனால் நடந்தது இதெல்லாம் தான். அவங்க டைவர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு இல்லாமல் சுமூகமாக அவங்க சேர்ந்துடணும். இந்த விஜயும் அரசியலுக்கு வேண்டாம், அரசியலுக்கு அவன் அதுக்கெல்லாம் சரிபட மாட்டான்பா அப்படிங்கிறதுனால அரசியலுக்கு அவன் வேண்டான்னு தான் நான் சொல்கிறது. மற்றபடி அவன் குடும்பத்தோடு நல்லா இருக்கணும்னு தான் என் மனசும். ஏன்னா நம்மளாம் வயசாகிட்டு தான் போகிறது. நம்ம அடுத்தவங்க வந்து பிரியணும்லாம் வேண்டிக்க மாட்டோம். தவறாக கொஸ்டின் கேட்காதீங்க. நீங்கள் வந்து விஜயை வந்து கோவப்பட்டு பேசுகிறீங்களே, உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த நிகழ்ச்சினா? கேவலமாக இல்லை இந்த கொஸ்டினை கேட்குறதுக்கு உங்களுக்கு? நம்ம அரசியலை பற்றி பேசினா அவன் உள் வாழ்க்கையை பற்றிலாம் நம்ம நோண்டக்கூடாது. அரசியலில் நிறையா தப்பு, கரூர் இதுக்கு வந்ததில் அவ்வளவு தப்பு இருக்குது. இதெல்லாம் வச்சுவிட்டு ஒரு தைரியமாக அரசியலுக்கு வரேன்ட்டு குடும்பத்தை பிரிய இருக்கிறவன் ஏன் அந்த தப்பை வந்து இருக்கிற அரசு மேலே போடணும்? சும்மா அந்த எல்லாம் ஓடணும், இதெல்லாம் இருக்குது இல்லையா? அதெல்லாம் பார்த்துக்கங்க. அவங்க குடும்ப விஷயத்தை நம்ம நோண்ட வேண்டாம். அவர்கள் சேரணும். ஏன்னா சங்கீதா அவர்கள் வந்து நல்ல பெண்மணி தான். குழந்தைகள் 2 பேரையும் நல்லா தான் வளர்த்துருக்காங்க. அதெல்லாம் அவங்க மாமனார் மாமியார், அதாவது சந்திரசேகர் சோபாலாம் சொல்லி கேட்டிருக்கோம். ரொம்ப பொசசிவாக குழந்தைய வச்சு வளர்ப்பாங்கன்னு. அது வேறு மாதிரி சொல்கிறாங்க எல்லாம். ஓகே, அவங்களுக்கு பிடிச்சி தானே. அந்த பொண்ணு வந்து ஒரு அசட்டு ரசிகையாக இருந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி பண்ணிக்கலையே. அவங்க அப்பா கேட்டு தானே பண்ணின்னு இருக்காங்க. அவ்வளோ ஒரு என்ன டீசெண்டான சங்கீதாவிற்கு என்ன இவர் பண்ணுவதெல்லாம் இன்டீசெண்டாக தோணியதோ தெரியவில்லை. இப்போ பிரிவு ஏற்படுறது. அவங்க சமரசமாக ஆகணுன்னு நம்ம மானசீகமாக வேண்டிப்போம். ஏன்னா இந்த மாதிரியான பிரிவு இருக்கக்கூடாது. அவங்க வந்து அந்த டைவர்ஸ் கேட்குற இதுலேயே சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் பற்றி ரொம்ப சோஷியல் மீடியாவில் பேசாதீங்க, அதுக்கு ஒரு ஆர்டர் போடுங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் ஆர்டர் போட முடியுமான்னு தெரியல. இப்படிலாம் பேசினாலும் தப்பு கிடையாது. அதை அவர்கள் மனம் புண்படும்படி கண்டபடி பேசுகிறது மட்டும் தவிர்த்து கொள்ளலாம். நாம் வந்து சங்கீதாவிற்காக ப்ரேயர் பண்ணிக்கலாம். நல்லா அவங்களுக்கு மன அமைதி கிடைக்கணும்னு, மன அமைதி, குடும்ப அமைதி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் ப்ரேயர் பண்ணிக்கலாம். இந்த விஜய்க்கு அறிவுரை சொல்லலாம். ஒழுங்காக நீ மக்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்புறம் மெதுவாக நீ வந்து அரசியலுக்கு வா. உடனே இவன் எதிரி அவன் எதிரின்லாம் சொல்லாத. நீ வந்து சொல்ல அது பிரபஞ்சம் உண்மையாகவே உன்னை எதிரியாக்குறது ஆக்கிரும். நீ வந்து பி டீமாக தான் வர, ஆனால் வந்து உண்மையாக உனக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கறது அது வேண்டாம். வரிசையாக பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணின்னு இருக்கீங்க. விஜய், ஒரு நல்ல ஒய்ஃபை இழக்காதீங்க. அவங்க சொல்கிற பேச்சை கேளுங்க. இப்போ அவங்க சொல்கிற பேச்சை கேளுங்க. ஓகேயா? ஒரு குடும்பம் சேரணும், குழந்தைகளுக்காக அந்த குடும்பம் நான் இவ்வளோ பெரிய புகழ் வாய்ந்த உங்கள் குடும்பத்தில் இப்படி வந்துருச்சேன்னு ஒரு மனசு கவலையாக தான் இருக்குது. தயவு செஞ்சு எனக்கு உங்கள் சினிமா நல்ல சினிமாவாக, காதலுக்கு மரியாதை அதெல்லாம் பிடிக்கும். ஆனால் அரசியலில் நீங்கள் அந்த மேடை பேச்சு பேசுகிறது தான் வந்து நல்லாவே இருக்காது. அதெல்லாம் நடிப்பு மாதிரியே இருக்கும். ஒரு வாழ்க்கை ரியல் லைஃப்பில் நடிக்கிறவனை பார்த்தா கோபம் வரும். ஆனால் சினிமாவில் நடித்தேன்னா உன்னை பிடிக்கும் விஜய். தயவு செஞ்சு நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தோடு நல்லா இருங்க. அவங்களோட சம்மதத்தோடு எதை வேணாலும் நீங்கள் நல்ல விதமாக பண்ணுங்கள். நன்றி. மக்களுக்கும் சொல்லிக்கிறேன், விஜய் அவர்கள் நல்ல மனிதராகவோ என்னவோலாம் தெரியாது. இத்தனை நாளாக நல்ல ஒரு குடும்பத்திலிருந்து குழந்தைகளெல்லாம் பெரியவங்களாக்கி நல்ல பெரிய நடிகர், அரசியலில் நடிக்க வர வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு, மக்கள் சக்தி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு அனைத்து நல்ல விஷயங்கள் நல்ல விதமாக தான் வரும். யாரையும் கடிக்காது மக்கள் சக்தி சேனல். விஜய் தம்பி, இப்பயும் நான் சொல்கிறேன், அந்த கரூர் இன்சிடெண்ட் நடந்தப்போ நீங்கள் வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அரசு மேலே பழி சுமத்தாமல் அரசோட கோஆப்ரேட் பண்ணி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணியிருந்தா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருந்துருக்கலாம். ஓகே, இப்பையும் உங்களை கிறிஸுக்கு எடுக்க யார் இது நீங்களாக சொன்னதாக இருக்காது. உங்கள் பக்கத்தில் அந்த லூஸு
ஆதவ், புஷி ஆனந்த் இதுங்கெல்லாம் ஒரு தற்குறிங்க மாதிரி இருக்குங்க பாருங்கள். அந்த ஆளுங்கள்லாம் உங்களை குழப்பி விட்டு உங்களை இவங்க தாண்டா பண்ணியிருக்காங்க, அவங்க தான்ப்பா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி உங்களை அப்படி சொல்ல வச்சு பண்ணிட்டீங்க. இப்பயும் அதுங்க லூசுங்க என்ன தெரியுமா பண்ணோம்? டிஎம்கே தான் இது அழுத்தம் கொடுத்து சங்கீதாவை டைவர்ஸ் பண்ண வச்சுதுன்னு லூஸாட்டம் பேசினாலும் பேசுவாங்க. தயவுசெய்து நீங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள். மெதுவாக அரசியலுக்கு மக்களின் முழு ஆதரவுடன் வாருங்கள். நீங்கள் வரணும், நீங்கள் முதலமைச்சராக ஆகணும்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் வர வேண்டாம். சீனியர் தலைவர்கள்லாம் அவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க வரட்டும். அவங்களுக்கு ஆதரவு நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ எனக்கு சில குடும்ப பிரச்சனைகள் இருப்பதனால் நான் விலகி கொள்கிறேன், ஆனால் நான் ஆதரிப்பது இந்த தாமரையை அப்படின்னு சொல்லிட்டு போங்க. நல்ல கட்சியே வர சொல்லிட்டு போங்க. நீங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது. இப்போதைக்கு குடும்பத்தை பாருங்கள். குடும்பத்தின் அனுமதியோடு நீங்கள் எதை வேணாலும் பண்ணுங்கள். நீங்கள் பிரிவது, அதாவது நீ ஆளக்கூடாது தான் நினச்சேன் ராசா, ஆனால் உன் குடும்பம் பிரியணும்னு நான் நினைக்க மாட்டேன் ராசா. விஜய் ராசா வாக்கண்ணா. ரொம்ப கூட ஆராய வேண்டாம் ஒருத்தரோட பிரச்சனையை. ஆனால் இதுங்க ஒரு, அதாவது பிடி ஓட்டு வாங்கிறதுக்காக அண்ணன் பாரு குடும்பத்தையே திறந்து விட்டு நாட்டிற்காக வருகிறார் பாரு அப்படின்னு ஒரு இது கொடுக்கறதுக்காக இதுங்களே வந்து கதை விட்டாலும் விடும். ஆனால் எதுனாலும் பாதிப்பு சங்கீதா அவர்களுக்கும் அவர் குழந்தைக்கும் தானே தவிர மற்றவர்களுக்கு இல்லைங்கிறது தெளிவாக தெரியுது. பார்த்துக்கங்க.